வெல்கம் டு மை சேனல். சம்மர் ஆரம்பித்தாச்சு. வெயிலை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வடாம் போடுறது தான். ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆல்ரெடி இருந்தது, அதனால நான் வடாம் போடுறேன். எனக்கு ஜவ்வரிசி வடை அவ்வளோ பெருசாக இஷ்டம் இல்லை. சரி, யூடியூப்காக போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கப் ஜவ்வரிசி இருந்தது. இது மாவு ஜவ்வரிசி. எந்த ஜவ்வரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ 1 மணிக்கு இதை ஊற வைக்கிறேன். நைட்டு ஒரு 7 அந்த மாதிரி டைமில் இதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா காலம்பரை எடுத்து இதை ஊற்றிடலாம். ஈஸியாக இருக்கும், சௌரியமாக இருக்கும். அதாவது வெயிலுக்கு முன்னாடி இப்போ நான் இதை ஊற வைக்கிறேன். ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். பெருசாக இதில் ஒன்றும் கஷ்டமும் கிடையாது, மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்துனீங்களோ அதில் ஒரு 3 கப் அளவுக்கு ஜலம் விட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடுக்கும். நீங்கள் நடுவில் சப்போஸ் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஜலம் இழுத்துன்றது அப்படின்னா இன்னொரு கப் கூட ஊற்றிக்கலாம், அவ்வளோதானே தவிர இது கரெக்டாக இப்படி தான் ஊற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் இதில் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதை மூடி வச்சிடுறேன். இந்த 1 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி காமிச்சேன் இல்லையா, அதுக்கு 3 பச்சை மிளகா, இந்த அளவு கட்டி பெருங்காயம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நைஸாக, தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஊற வச்சது பார்த்தீங்களா, மேலே இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிறது எனக்கு நல்லா ஊறிடுது. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். 1 கப் அளவுக்கு அதில் வாட்டர் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். வேறு எதுவும் நான் போடல. இப்போ நம்ம இந்த ஊற வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை ஓப்பன்லேயே தான் கலர போகிறேன், அதனால் அடிகனமான பாத்திரமாக இருந்தாலும் ஓகே. எந்த அளவுக்கு இது பிடிக்கிறதுங்கிறத பொறுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் அரைச்சதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்பயே. அவ்வளோதான் இதோட வேலை. இது அப்படியே நம்ம அப்பப்போ கலரி விட்டுக்க வேண்டியதான். நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தது, அதாவது மூடி போட்டு பண்ணணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற ஆற, இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் தான் எடுத்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இறுகின்றோம் ஆற ஆற. அப்போ கொஞ்சம் வெந்நீரை பக்கத்தில் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து விடுற அளவுக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து விட்டுக்க வேண்டியதான். இதை நான் சிம்மில் வச்சு இப்படியே விட்டுடுறேன், அப்பப்போ பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வெந்தாச்சு. உங்களுக்கு வெந்துதா வேகலையா அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணும்போது 2 விசில் போகிறோம். இப்போ ஓப்பனில் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்தது பிகினர்ஸ்க்கு அப்படின்னா இந்த ஜவ்வரிசி எடுத்து கீழே போட்டு பார்த்து பச்சை தண்ணியை கையில் தொட்டு அழுத்தி பாருங்கள். அழுத்தி இழுத்துனா அது வெந்துடுத்துன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ சாதம்லாம் பார்க்குற மாதிரி தான் இது. அவ்வளோதான். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஈஸி தான் இது. இது நல்லா அப்படியே ஆற கெட்டி ஆகிடும். நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எனக்கு மாடியில் எடுத்துன்னு போய் விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இது மார்னிங் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு அப்போ டைம் இருக்கான்னு தெரியல, இந்த அளவுக்கு லெமனை கட் பண்ணி பிழிஞ்சிருவேன். இதோட பிழிஞ்சிட்டு அப்படியே காய வச்சிட வேண்டியதான். மேக்ஸிமம் 1 டே போகிறோம், சுள்ளுன்னு வெயில் அடிக்கிறது. அப்படி போடல அப்படின்னா எடுத்து ஈவினிங் எடுத்து தட்டில் மாற்றின்ட்டு இன்னொரு நாள் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறினாலே கெட்டி ஆகிடும். சப்போஸ் அப்படி கெட்டி ஆகிடுது அப்படின்னா வெந்நீரை தலைக்க வச்சு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவு இறுகின்றிருக்கோ அந்த அளவு தளர்த்திக்கிறதுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு சின்ன சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன். நெய்யிலேயே பொரிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சேம் டைம் லெமன் உங்கள்கிட்ட கைவசம் அப்போதைக்கு இல்லை அப்படின்னா நல்லா புளிச்ச மோர் இருந்தால் 1 கரண்டி அளவுக்கு விட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது மார்னிங். இப்போ நம்ம வெந்நீர் கொஞ்சம் வச்சு தளர்த்திக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு
லெமன் பிழிஞ்சுக்கிறேன். ஜீரகமும் லெமனும் போட்டதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெந்நீரை விட்டு நம்ம தளர்த்திக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மாடியில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு அங்கே சௌகரியம் பத்தாது, இந்த கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு. அதனால தான் இது கணக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, மெஷர்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஜவ்வரிசியும் ஊற வைக்கும்போது தண்ணி எடுத்துக்கிறதும் வேக வைக்கும்போது தண்ணி எடுத்துக்கிறதும் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது டபால்னு ஊற்றிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்து இப்படி விட்டால் நிற்கிற அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. சில ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இழுத்துக்கும், அப்போ உங்களுக்கு நிறையாவே காணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. வேக வச்சிட்டோம் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி விட்டு அது ஆறிடும் இல்லையா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மாடியில் காமிக்க முடியாதனால இந்த மாதிரி இது சரியாக இருக்கும். இதை எடுத்து இப்படி விட்டோம்னா கொஞ்சம் பரவணும், அவ்வளோதான். நீர்க்க போயிடக்கூடாது, அவ்வளோதான். வேணா அப்படி லைட்டாக தட்டிக்கலாம். இதை அப்படியே இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் காஞ்சா போதும். மார்னிங் போட்டுட்டு ஈவினிங் எடுத்துக்கலாம். வெயில் குறைவாக இருந்தது காயலை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பிளேட்டில் வச்சுட்டு திருப்பி ஒரு ஆஃப் டே வச்சு எடுத்துக்கலாம். மாடிக்கு போய் பார்க்கலாம் காஞ்சிருக்கா இல்லையான்னு. எப்படி காஞ்சிருக்கு? சூப்பராக காஞ்சிருக்கு. இது 2 நாள் நான் காய வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் வெயில் இருக்குது, நம்ம கீழே போய் பார்க்கலாம். பொரிச்சு பார்த்துடலாமா? சும்மா ஒரு 4. ரெண்டு நாள் காஞ்சு எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ தான் சொல்லுன்னு வெயில் அடித்தா கூட ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம நெய் ஒரே ஒரு ஸ்பூன் தானே விட்டோம், அதுவே சூப்பராக அந்த வாசனையாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.